ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் அங்கு ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வருகிறது. அந்த நாடு அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதே அமெரிக்க தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்றார். எதிரிகளுக்கு தண்டனை தொடர்கிறது. எதிரி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அவர்களை தண்டிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது அவர் தண்டிக்கப்படுவார் என ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வெளிநாட்டு பயணங்களின் போது மிகுந்த பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன கொடிகளுடன் திரண்ட அவர்கள் ஈரானை தொடாதே, ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். நமது எரிபொருள் இறக்குமதியின் பெரும் பகுதி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வருவது இல்லை என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்த போர் பதற்றத்தால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. நமது நாட்டின் எண்ணெய் வர்த்தக நிறுவனங்கள் பல வாரங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பை வைத்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசிய நாடான சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மார் எலியாஸ் தேவாலயத்தில் ஏராளமானோர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென குண்டு வெடித்தது. தேவாலயத்தில் மக்களோடு மக்களாக இருந்த ஒருவன் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினான். இந்த தாக்குதலில் 20 பேர் பலியானார்கள். 52 பேர் படுகாயமடைந்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் நக்சல்கள் ஓய்வெடுப்பது வழக்கு. அவ்வாறு நக்சல்கள் ஓய்வெடுப்பதை இனி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். அவர்களுடன் பேச்சு நடத்தும் எண்ணம் இல்லை. நக்சல்கள் அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு வளர்ச்சி பாதையில் இணைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அவ்வாறு வருபவர்களை வரவேற்கிறோம் என்றும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் விளம்பர வெளிச்சத்தால் மட்டுமே ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். சர்க்கஸ் கூடாரம் போல் அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு 2026 தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். வரலாற்றை குழி தோண்டி புதைக்கும் பொய்யர்களின் ஆட்சி இனி தமிழகத்தில் இருக்காது. பழனிசாமி தலைமையில் ஜனநாயக ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் தெரிவித்தார். பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அரசியல் தலைவர்கள், திரைப்படம் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், நலம் விரும்பிகள், என் நெஞ்சில் குடியிருக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என விஜய் கூறியுள்ளார். உங்கள் ஆதரவு மக்களுக்கு சேவை செய்வதற்கான எனது பயணத்தை ஊக்குவிக்கிறது. பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒன்றாக அணிவகுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். முருக பக்தர்கள் என்று சொல்லி மதவாதம் செய்வதாக இயக்குநர் அமீர் கூறியுள்ளார். மாற்று மதத்தினர் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். அமீரின் மூதாதையர்கள் தமிழர்கள்தானே, அவர்களை அமீர் தமிழனாக நினைக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். லோக்சபா தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு மார்ச் 16 முதல் ஜூன் 6 வரை தேர்தல் நடந்தன. இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் 3352 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் ஆளும் பாஜ 1494 கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளது. காங்கிரஸ் 620 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயது இளம் பெண்ணும் காதல் திருமணம் செய்தனர். இவர்களை பிரிப்பதற்காக தனுஷின் தம்பியான சிறுவன் கடத்தப்பட்டான். இதில் ஆயுதப்படை கூடுதல் டிஜிபி ஜெயராம், எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிறுவன் கடத்தல் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. திருவாலங்காடு போலீசாரிடமிருந்து ஆவணங்களை பெற்று சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்பதை காரணமாக கூறாமல் மாநில அரசே நிதி வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. பள்ளிகள் துவங்கி 1 மாதம் முடிவடையும் நிலையில் தனியார் பள்ளிகளில் 25% இட ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. இதை எதிர்த்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தமிழக அரசுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் வரும் 25ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். முதல்வர் ஸ்டாலின் வருகையையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக 25, 26 ஆகிய 2 நாட்களுக்கு திருப்பத்தூரில் ட்ரோன்கள், விளம்பர பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தொண்டர்கள் கடலுக்குள் சென்று கேக் வெட்டி 15 அடி நீளமுள்ள பேனர் வைத்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். தட்கல் முன்பதிவுக்கு ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை ஐஆர்சிடிசி நிறுவனம் தொடங்கியது. ஜூலை 1 முதல் ஆதார் ஓடிபி அடிப்படையில் மட்டுமே இனி தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 9,235 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் பிள்ளை முகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டி பிரகாஷ், வயது 21. பக்கத்து வீட்டை சேர்ந்த முதியவர் கருப்பன் என்பவருடன் பைக்கில் திம்மரச நாயக்கனூர் விலக்கு அருகே சாலையை கடக்க முயன்றார். அந்த வழியாக சென்ற கார் பைக் மீது மோதியது. இதில் இருவரும் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் உரியம்பட்டி கிராமத்தில் கடந்த 3 மாதமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடக பகுதியில் சாலை பணிகள் நடப்பதால் பர்கூர் மலைப்பாதையில் 6 சக்கரத்திற்கு மேலான கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவனை தெருநாய் கடித்ததாக சென்னை ராமபுரம் காவல் நிலையத்தில் சிறுவனின் தாய் புகார் அளித்துள்ளார். தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே செயல்படும் அகத்தியர் ஞானபீடம் என்ற மடத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அலமாரிகளை உடைத்து அதிலிருந்த 3 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றார். தகவல் அறிந்த சிறுமுகை போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே பூக்கடைச்சத்திரம் பகுதியில் உள்ள திரௌபதியம்மன் கோயிலில் மகாபாரத விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தீகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.